ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மக்கள் அதிகாரம் மற்றும் ஜனநாயக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அஞ்சலி செலுத்தினர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு 6ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி திருச்சி உறையூர் குரத்தெரு பகுதியில் இன்று நடைபெற்றது. இதில் மக்கள் அதிகாரம், மக்கள் கலை இலக்கிய கழகம் மற்றும் பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தியும் மௌன அஞ்சலி செலுத்தியும் வீரவணக்கம் செலுத்தினர். தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பாவி மக்கள் படுகொலைக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாசகார ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக அகற்ற வேண்டும். மேலும் உயிர் நீத்த தியாகிகளுக்கு தமிழக அரசு நினைவிடம் அமைத்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். மக்கள் அதிகாரம் அஞ்சலி செலுத்துவோம், அஞ்சலி செலுத்துவோம். தமிழக வாழ்வுரிமைக்காக போராடிய மக்களை சுட்டுக் கொன்ற நடவடிக்கை எடு, சிறையில் அடை. வேதாந்தா முதலாளிக்காக நாசகார ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூடு படுகொலையை தமிழக அரசு உச்ச நீதிமன்றமே நாசகார ஸ்டெர்லைட் ஆலையை நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. நீதி கிடைக்க போராடுவதற்கு ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம். என்ன நினைச்சு அந்த 15 பேரை சுட்டாங்கன்னாக்கா இதுலேருந்து அத்தனை பேர் பயந்து போய் திரும்ப மரத்துக்கு வரமாட்டாங்க என்று சொல்லி நினைத்தாங்க. அதனால் மோடியோ அவர்களுக்கான மோடியோட ஆதரவைகள் இந்த காலத்தில் துப்பாக்கி சூடு நடத்தி தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். செலுத்துவோம், அஞ்சலி செலுத்துவோம், அஞ்சலி செலுத்துவோம், அஞ்சலி செலுத்துவோம். உயிர் நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவோம், அஞ்சலி செலுத்துவோம். ஜனநாயக